டு மினிபீஸ் கிச்சன் தீபாவளி சீரீஸ். நான் தான் உங்க டைனி. மைனி அக்கா, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் மைனி. டைனி, இன்னைக்கு ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிள் டாபிக் டா. எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் மாடர்ன் தீபாவளி பற்றி பேச போகிறோம். அதாவது இயற்கையுடன் சேர்ந்து கொண்டாடும் தீபாவளி. வாவ் அக்கா, நம்மள மாதிரி பீஸ்க்கும் இதுவே சரியான டாபிக். பிகாஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் நேச்சருடன் தான் வாழறோம். ஆமாண்டா டைனி, ஆனால் மனிதர்கள் சிலர் அதை மறந்துட்டாங்க. ஃபயர் கிராக்கர்ஸ், பிளாஸ்டிக் டெக்கரேஷன்ஸ், லவுட் மியூசிக் எல்லாம் சுற்றுச்சூழலை காயப்படுத்துது. அதனால தான் இப்போ புதிய ஜென்ரேஷன் கிரீன் தீபாவளின்னு செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளின்னா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்லு அக்கா. சொல்கிறேன்டா. எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளின்னா நம்ம ஆனந்தம் குறையாது, இயற்கை பாதிக்கக்கூடாது, நாய்ஸ் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும், ஏர் பொல்யூஷன் கம்மியாக இருக்கும், ரீயூசபிள் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணணும், ஃபுட் வேஸ்ட் அவாய்ட் பண்ணணும், லவ் அண்ட் லைட் ஷேர் பண்ணணும். அப்போ கிராக்கர்ஸ் வெடிக்க கூடாதா அக்கா? கிராக்கர்ஸ் தானே தீபாவளிக்கு எக்ஸைட்மெண்ட்டே. கிராக்கர்ஸ் போடலாம்டா, ஆனால் க்ரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணணும். கிரீன் கிராக்கர்ஸ்னா என்ன அக்கா? எல்லாமே கிரீனா இருக்குமா? இல்லை டைனி, க்ரீன் கிராக்கர்ஸ்னா எக்கோ ஃப்ரெண்ட்லி கிராக்கர்ஸ். அதில் ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் பேரியம் நைட்ரேட், அலுமினியம், பொட்டாசியம் பெர்குளோரேட் போன்ற டேஞ்சரஸ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலாக சேஃப் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. லைக் பொட்டாசியம் நைட்ரேட், சார்கோல், ஸ்டார்ச் பேஸ்ட் பைண்டர்ஸ் மாதிரி சப்ஸ்டியூட் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அது ஸ்மோக் கம்மியா இருக்குமாக்கா? சரியா சொன்னடா. நார்மல் கிராக்கர்ஸில் ஸ்மோக் அதிகம், சவுண்ட் அதிகம். ஆனால் க்ரீன் கிராக்கர்ஸில் ஸ்மோக் லெவல் 30 to 40% கம்மியாக இருக்கும். சவுண்ட் லிமிட் 110 டெசிபிள்ஸ் கீழே தான் இருக்கும். அதனால் பொல்யூஷன் குறையும், ஹெல்த்தை காப்பாற்றலாம். அப்போ மைனி, அந்த கிராக்கர்ஸ்ல சாஃப்ட் சவுண்ட்ல லைட்டும் என்ஜாய் பண்ண முடியும்ல? அப்படி தாண்டா டைனி. டைனி, உனக்கு தெரியுமா இவ்வளவு இனோவேஷன் எங்கே நடந்துச்சுன்னு? சிவகாசி தானே அக்கா? நம்ம கூட அதை பத்தி பேசியிருந்தோமே. ஆமாண்டா, சிவகாசியில் தான் இந்தியாவின் ஃபர்ஸ்ட் கிரீன் கிராக்கர் லேப் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ரிசர்ச்சுக்கு இந்தியன் கவர்மெண்ட் பேட்டன் கொடுத்துருக்காங்க. வாவ் அக்கா, அதாவது சயின்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் சேர்ந்தது போல இருக்கு. ஆமாம் டைனி, நம்ம சயின்ஸும் செலிப்ரேஷனில் இன்க்ளூட் ஆகுது. மைனி, எக்கோ ஃப்ரெண்ட்லி டெக்கரேஷன்ஸ் பத்தியும் சொல்லுங்க. சரிடா, நம்ம தீபாவளி டெக்கரேஷனில் பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணணும். இன்ஸ்டடாக பேப்பர் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணலாம், பனை ஓலை தோரணங்கள் யூஸ் பண்ணலாம், மண்ணில் இருக்க விளக்குகள் யூஸ் பண்ணலாம், காட்டன் விக்ஸ் எல்லாம் நேச்சுரல் அண்ட் ரீயூசபிள். அப்போ அதுல பீஸ்க்கும் சேஃப் தானே? பிளாஸ்டிக் டெக்கரேஷன்ஸ் பீ விங்ஸ்ல ஸ்டிக் ஆயிடும். ஆமாண்டா, அதனால நேச்சர் பேஸ்டு டெக்கரேஷன் தான் சேஃப் அண்ட் பியூட்டியான காம்போ. அப்போ மைனி, நம்மளும் நம்ம அனிகோம்ல பிளாஸ்டிக் ஃப்ரீ டெக்கரேஷனே பண்ணிடலாம். டைனி, இன்னொரு முக்கியமான விஷயம், சவுண்ட் பொல்யூஷன். நம்ம மனிதர்கள் லவுட் கிராக்கர்ஸ் போடும்போது மனிதர்களுக்கு மட்டும் அல்ல, நாய்கள், பறவைகள், நம்மளை போல பீஸ் எல்லாருக்கும் பாதிப்பு வரும். ஆமா அக்கா, சம்டைம்ஸ் நம்ம பீஹைவ் கூட சவுண்ட்ல ஷேக் ஆகுது. அதனால தான் க்ரீன் கிராக்கர்ஸில் சவுண்ட் லிமிட் செட் பண்ணிட்டாங்கடா. அனிமல்ஸ்க்கு பீஸ், ஹியூமன்ஸ்க்கு ஹாப்பினஸ் இருக்கும். அதுதான் ரியல் தீபாவளி வித் கம்பேஷன் அக்கா. டைனி, இப்போ வேர்ல்டு முழுக்க எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்க. சிங்கப்பூர், மலேசியா, ஈவன் லண்டனில் கூட க்ரீன் கிராக்கர் ஈவெண்ட்ஸ் நடக்குது. அவங்க ஸ்பெஷல் லைட்டிங் யூஸ் பண்ணுறாங்க, எல்இடி வித் சோலார் எனர்ஜியோட. வாவ் அக்கா, அதாவது எனர்ஜி சேவ் பண்ணியும் தீபாவளியை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்றியா? ஆமாண்டா, நம்ம வீட்லேயே எனர்ஜி சேவ் பண்ணலாம். நம்மளும் பொல்யூஷன் ஃப்ரீ தீபாவளியை செலிப்ரேட் பண்ணலாம். அக்கா, நம்ம எக்கோ ஃப்ரெண்ட்லி கிராக்கர்ஸ் பத்தி இவ்வளோ சொல்லிட்டோம். ஆனா அதை எங்க வாங்குறது அக்கா?
மார்க்கெட்ல நார்மல் கிராக்கர்ஸ் தான் அதிகமா இருக்கு. உண்மைதான் டைனி, நார்மல் கிராக்கர்ஸ் தான் அதிகமாக இருக்குது. இப்போ எல்லாம் கவர்மெண்ட் சர்டிஃபைட் ஷாப்ஸில் க்ரீன் கிராக்கர்ஸ்க்குன்னு ஸ்பெஷல் கவுண்டர் இருக்குது. அதில் பேக்கெட்டில் அஃபிஷியல் க்ரீன் லோகோ மார்க் இருக்கும். அந்த லோகோ சிஎஸ்ஐஆர் நீரி அண்ட் பெசோ சீலுடன் இருக்கும். லோகோவா? அது எப்படி இருக்கும் அக்கா? ஒரு க்ரீன் கலர்டு சர்க்கிள் சிம்பிள் இருக்கும்டா. அதில் க்ரீன் கிராக்கர்ஸ் சேஃப் ஃபார் என்விரான்மெண்ட்னு எழுதியிருக்கும். அந்த லோகோ இருக்கிற கிராக்கர்ஸ் தான் க்ரீன் கிராக்கர்ஸ். சரியா சொன்னாக்கா. அதாவது லோகோ பார்த்து தான் சேஃப் கிராக்கர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும். ஆனா ஆன்லைன்ல வாங்குறது சேஃப் தானாக்கா? சில ட்ரஸ்டட் வெப்சைட்டை மட்டும்தான் டைனி நம்ம நம்ப முடியும். கவர்மெண்ட் அப்ரூவ்டு செல்லர்ஸ் தான் வேலிடான செல்லர்ஸ். ரேண்டம் வெப்சைட்டில் வாங்கினா ஃபேக் லோகோ வச்சு டாக்ஸிக் கிராக்கர்ஸ் அனுப்பிடுவாங்க. அப்போ நம்ம வெரிஃபை பண்ணி தான் ஆர்டர் பண்ணணும் அக்கா. ஆமாம் டைனி, அதுக்காக சிஎஸ்ஐஆர் நீதி வெப்சைட்டில் ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டில் மென்ஷன் ஆன ஃபேக்ட்ரிஸ் மட்டும் சேஃப் கிராக்கர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. மைனி, இப்போ கிராக்கர்ஸ் வாங்கிட்டோம், அதை எப்படி சேஃபா யூஸ் பண்ணணும்னு சொல்லு. அதுதான் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் டைனி. எப்போவும் கிராக்கர்ஸ் போடும்போது ஓப்பன் ஸ்பேஸில் போடணும், டெரஸில் போடக்கூடாது. காட்டன் ட்ரெஸ் போடணும், நோ நைலான் கிளாத்ஸ். வாட்டர் பக்கெட் நியர்பை வச்சிருக்கணும். கிராக்கர்ஸ் வேஸ்ட் பர்ன் பண்ணக்கூடாது, அதை சாயில் கவர் பண்ணணும். அப்போ பிளாஸ்டிக் பேக்ல டம்ப் பண்ணக்கூடாதா? இல்லைடா டைனி, பிளாஸ்டிக்கில் ஹீட் ட்ராப் ஆகிடும், ஃபயர் ஆக்சிடெண்ட் வரலாம். அதனால பேப்பர் பேக் அல்லது வெட் சாண்டில் டம்ப் பண்ணணும். சரி சரி மைனி, கிராக்கர்ஸ் எப்படி வெடிக்கணும்னு பீஸ்க்கும் ஒரு டிப்ஸ் சொல்ல. நம்ம பீஸ்க்கு டிப்ஸா? சரி, கிராக்கர்ஸ் போடும்போது ஃப்ளவர் சைடில் ஹோவர் பண்ணக்கூடாது. அதில் ஸ்பார்க் வந்தால் விங்ஸு கருகி போயிடும். சரி மைனி, நான் நோட் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஹைவே சேஃப் ஜோன்னு டிக்ளேர் பண்ணிடுறேன். டைனி, உனக்கு இன்னொரு பியூட்டி என்னன்னு தெரியுமா? இப்போது சில ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் நோ கிராக்கர்ஸ் சேலஞ்ச்னு ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. அவங்க அந்த மணியை ட்ரீ பிளான்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. அதுதான் ரியல் லைட்டா, மனசுல இருந்து வர ஒளி. அது ரொம்ப நல்லது மைனி. நம்ம பீஸ்லயும் இப்படி ஒரு சேலஞ்ச் வைக்கலாமா? லெஸ் ஸ்மோக் மோர் ஹனி. அடடா, நல்ல ஸ்லோகன் டா டைனி. அதை போஸ்டர் பண்ணி நம்மளோட பீ ஹைவ்ல ஸ்டிக் பண்ணலாமே. அக்கா, இவ்வளவு நல்ல விஷயம் எல்லாம் சொல்லிட்டோம். இப்ப வியூவர்ஸ் மிஸ் பண்ணாம ஷேர் பண்ணணும் இல்லையா? ஆமாம் டைனி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த தீபாவளிக்கு எக்கோ ஃப்ரெண்ட்லி கிராக்கர்ஸ் வாங்குங்க. அதோட நம்ம மினிபீஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. Be happy, be festive, be green. Be green. Bye friends. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மினிபீஸ் கிச்சன். நான் தான் உங்கள் மைனி. இன்னைக்கு நாம் பேச போகிறது உண்மையிலே மனசை மகிழ வைக்கும் ஒரு விஷயம். நம்ம தீபாவளி சீரீஸில் அடுத்து நம்ம தமிழ்நாட்டின் தீபாவளி சுவைகளை பேச போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க டைனி. வாவ் அக்கா, ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸோட ஸ்மெல்ஸ், ஹாப்பினஸ் எல்லாம் சேர்ந்து தீபாவளி ஃபெஸ்டிவலே ஒரு எவன் மாதிரி இருக்கும். அதுதான்டா டைனி, தீபாவளின்னா ஒளியின் திருநாள் மட்டும் இல்லை, அது சுவையின் திருநாளும் கூட. அக்கா, அம்மா கிச்சன்ல நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. முறுக்கோட ஸ்மெல்லு, பூந்தியோட கலர், சுகர் சிரப்போட சவுண்ட், ஃபுல் ஃபெஸ்டிவல் ஃபீல். ஆமாம் டைனி, அந்த ஸ்மெல்லு தான் ஃபெஸ்டிவலோட ஸ்டார்டிங் பெல் போல. இன்னைக்கு நாம் ஒவ்வொரு பலகாரத்தையும் பற்றி பேசுவோம். அதோட மீனிங்ஸ், மெமரிஸ், லிட்டில் ஃபேக்ட்ஸும் கூட பேசலாம். அக்கா, தீபாவளினாலே ஃபர்ஸ்ட் முறுக்கு தான். அதை ஃப்ரை செய்யும் சவுண்டே ஹாப்பி மியூசிக் போல இருக்கும். சரிடா, முறுக்கு லிட்ரலி மீன்ஸ் டு ட்விஸ்ட். சவுத் இந்தியாவின் ப்ரௌட் ஸ்நாக் இது. பார்ட்டிங்க கையால் ட்விஸ்ட் பண்ணும்போது பேஷன்ஸ், ஆர்ட், லவ் எல்லாமே ஒரே நேரத்தில் கலந்துருக்கும். கை முறுக்குனா ஷேப் பெர்ஃபெக்ட்டா வரணும். இல்லனா பாட்டி சொல்லுவாங்க, உன் கவனம் இன்னும் கிராக்கர்ஸ்ல தான் இருக்கா அப்படின்னு. ஆமாம் டைனி,
தேன்குழல் சாஃப்டாக இருக்கும், முள்ளு முறுக்கு ஸ்பைஸியாக இருக்கும், பட்டர் முறுக்கு மெல்ட் இன் மவுத். ஒவ்வொன்றும் தீபாவளியை கம்ப்ளீட் பண்ணுது. அதே போல சீடை ரவுண்டா கியூட்டா இருக்கும். ஆமாம் டைனி, சீடை வந்து ப்ராஸ்பரிட்டியோட சிம்பிள். ரைஸ் ஃப்ளவரையும் பட்டரையும் மிக்ஸ் பண்ணி பேஷண்ட்டாக ஃப்ரை பண்ணணும், இல்லைன்னா சீடை வெடித்து நமக்கே சர்ப்ரைஸ் கிஃப்டாக ஆகிடும். அந்த பாப் சவுண்டே தீபாவளிக்கு ஃபயர் கிராக்கர்ஸோட ப்ரிவ்யூ போல இருக்கும் அக்கா. ஹஹா, அதனால தான் பாட்டி சொல்லுவாங்க சீடையும் மனசும் காமாக இருக்கணும்னு. அடுத்து தமிழ்நாட்டோட குயின் ஸ்வீட் அதிரசம். மைனி, அந்த ஜாகரியோட ஸ்மெல்லு ஆயில்ல ஸ்லோ ஃப்ரை ஆகும்போது ஒரு சவுண்ட் வருமே, வாவ். ஆமாம் டைனி, திருநெல்வேலியோட வெர்ஷன் சாஃப்டாகவும், சேலத்தோட வெர்ஷன் கிறிஸ்பியாகவும், மதுரையோட வெர்ஷன் தின் சியூயாகவும், எல்லாமே ஃபேமிலியோட சீக்ரெட் ரெசிபீஸாக இருக்கும். அரிசி மாவையும் வெல்லத்தையும் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிடும்டா. ஆமா அக்கா, அம்மா தீபாவளிக்கு முன்னாடி வெள்ளத்துல பாகு ரெடி பண்ணுவாங்க. அந்த ஸ்மெல்லே வீடு ஃபுல்லா தீபாவளியோட சிக்னல் வந்தது போல இருக்கும். அப்போது கடைசி பேட்ச் ஃப்ரை பண்ணி ஃபஸ்ட்டு பீஸை கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுவாங்க. அதுதான் ஸ்வீட் ஷேரிங் ஆஃப் கிராட்டிடியூடோட சிம்பிள்டா. அக்கா, தட்டையை பத்தி சொல்லவே இல்லையே. அந்த கிரன்ச்சி சவுண்டு சாட்டிஸ்ஃபையிங்கா இருக்கும். ஆமாண்டா, தட்டையும் அரிசி மாவு, உளுந்து மாவு, கருவேப்பிலை, பூண்டு இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கிறிஸ்பி தின் ஹாப்பினஸாக இருக்கும். சிலர் அதை மினி ஸ்நாக் டிஸ்க் அப்படின்னும் சொல்லுவாங்க. அப்புறம் எள்ளட மைனி, உள்ள ஜாகரி அண்ட் செசமே ஃபில்லிங் இருக்கும், அவுட் சைட் சாஃப்ட் கிரஸ்ட் இருக்கும். பழைய காலத்துல தீபாவளி மார்னிங் காஃபி டைம் ஸ்வீட்டே இதுதான். ஆமாண்டா, எள்ளடைன்னா எனர்ஜியோட சிம்பிள். எள்ளு தான் ஹெல்த்தையும் பூஸ்ட் பண்ணும். ரவா லட்டு தான்க்கா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டே. லைட் ப்ரௌன் கலர்ல மூன் பால் மாதிரி இருக்கும். ஆமாம் டைனி, ரவா லட்டு ஈஸியாக மேக் பண்ண முடியும், பட் ஸ்மெல் வந்து வீடு முழுக்க ஃபெஸ்டிவல் ஃபீல் ஆகிடும். அக்கா, இந்த ஸ்பைசியான ஸ்நாக்ஸ் டைம் பத்தி ஞாபகம் இருக்கா? ஓமப்பொடி, ரிப்பன் பக்கோடா, காரா பூந்தி எல்லாமே இருக்கும். ஓம் பொடியில் அஜ்வைன் ஃப்ளேவர்னா ஹெல்த் ஃப்ரெண்ட்லி. ரிப்பன் பக்கோடா கிறிஸ்பி ஸ்டைலோட பியூட்டியாக இருக்கும். கார பூந்தி ஸ்நாக் ஆஃப் எனர்ஜி. அக்கா, பாட்டி சொல்லியிருக்காங்கல்ல சுவை மற்றும் சமநிலை இருக்கணும் அப்படின்னு. அப்பனா ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸோட பேலன்ஸ் தான் தீபாவளி லைஃபை பேலன்ஸா வச்சிருக்கு போல இருக்கு. அப்படிதான் டைனி, தீபம் ஒளி கொடுக்க வேண்டும், அதுபோல சுவைகளும் வாழ்க்கையில் சமநிலை கொடுக்கணும். அக்கா, அதிரசம் ப்ரிப்பேர் பண்ணும்போது பாட்டி அந்த பாகை ஸ்டிர் பண்ணிக்கிட்டே சொல்லுவாங்க, அழகா இரு அறமா இரு அப்படின்னு. அதுக்கும் ஸ்டோரி எதுனா இருக்கா என்ன? ஆமாண்டா, அது ஒரு ஓல்டு சேயிங். ஸ்வீட்னஸ் மூலியமா அழகும் அறமும் வளரும் என்று அர்த்தம். தீபாவளி பொருளில் அழகையும் அறத்தையும் சேர்த்து வாழ சொல்லி கொடுக்கும். திருநெல்வேலி அல்வா ப்ரௌன் ரிவர் ஷைன் போல சாஃப்ட் டெக்ஸ்சராக இருக்கும். காஞ்சிபுரம் முறுக்கு பிராஸ் வெசில் ட்ரெடிஷன். மதுரையில் மிக்சர் எவ்ரி பைட்டில் ஸ்டோரி சொல்லும். அந்த வெரைட்டி தான் சூப்பர் அக்கா. ஒரே ஸ்டேட் ஆனா அவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஆமாண்டா டைனி, ஒவ்வொரு பலகாரமும் ஒரு நினைவோடு இருக்கும், ஒரு குடும்பத்தோட அன்பு அதில் இருக்கும். அக்கா, இப்போ எக்கோ ஃப்ரெண்ட்லி தீபாவளி பத்தி நீங்க சொன்னது நினைவுல இருக்கு. அதுல ஸ்நாக்ஸும் எக்கோ ஃப்ரெண்ட்லியா ஆகணும்னு யோசிச்சா என்ன பண்ணலாம்? ஆமாண்டா டைனி, ஆர்கானிக் ஆயில், வெல்லம், ப்ரௌன் சுகர், பனானா லீஃபில் சர்வ் பண்ணுற ட்ரெண்ட் ரொம்ப நல்லது. அதுவும் ஜீரோ பிளாஸ்டிக் மேக்கிங் நம்ம எர்த்துக்கே வாழ்த்துக்கள் சொன்ன மாதிரி தான். அக்கா, கிராக்கர்ஸ் கூட கிரீன் கிராக்கர்ஸ் யூஸ் பண்ணணும். CSIR நீதியோட அப்ரூவ்டு கிராக்கர்ஸ்ல வெள்ளை புகை குறைவா இருக்கும், சவுண்டும் சேஃபா இருக்கும். அதுவும் பை பண்ணும்போது லோக்கல் ஷாப்க்கு சப்போர்ட் பண்ணலாம். சிவகாசி ஒர்க்கர்களுக்கும் அது ஃபெஸ்டிவல் போனஸ் மாதிரி தான். டைனி, ஸ்வீட்டோட டேஸ்ட்டும் கைண்ட்னஸும் ரொம்ப அழகாக மேட்ச் ஆகும். ஸ்பைஸை வந்து கரேஜ் கூட மேட்ச் பண்ணலாம், ஆயில் வந்து எனர்ஜி கூட மேட்ச் பண்ணலாம்.
அதான் தீபாவளியின் உண்மையான மீனிங். மைனி, இத்தனை நேரம் ஸ்வீட்ஸ் பத்தி பேசினோம்ல, ஆனா ஒவ்வொரு பலகாரத்துக்கும் ஒரு மீனிங் இருக்குன்னு கேட்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. சொல்றேன் டைனி. நம்ம பாட்டி ஜென்ரேஷன்ல ஸ்வீட் சமைக்கிறது சும்மா டேஸ்ட்டுக்காக இல்லடா, ஒவ்வொன்றுக்கும் ஒரு நல்ல அர்த்தம் இருக்கு. அப்ப அக்கா, சோமாஸ் என்ன சொல்லுது? அது ரொம்ப சாஃப்டா இருக்கும்ல? ஆமா டைனி, சோமா சொல்லுது நம்ம மனசு சாஃப்டா இருக்கணும், மன்னிப்பு கொடுக்கும் வரம் இருக்கணும்னு. அதிரசம் சொல்லுது நம்ம வார்த்தை ஸ்வீட்டா இருக்கணும்னு. முறுக்கு சொல்லுது வாழ்க்கை எவ்வளவு சிக்கலா இருந்தாலும் அழகா வடிவமைக்கணும்னு. வாவ் அக்கா, அதிரசம் ஸ்வீட் டேஸ்ட் மட்டும் இல்ல, ஸ்வீட் மீனிங் கூட. அப்படிதான்டா டைனி, ஒவ்வொரு பலகாரத்துக்கும் லைஃப் லெசன் இருக்கு. அப்போ சீரை என்ன சொல்லுது அக்கா? அது கிரன்ச்சியா இருக்கும்ல? சீரை சொல்லுது நம்ம மனசு ஸ்ட்ராங்கா இருந்தாதான் எந்த சிக்கலும் கிராக் ஆகும்னு. ஆஹா அக்கா, அது கேட்சியா இருக்கு. கிரன்ச்சியர் ப்ராப்ளம்ஸ் லைக் சீரை. சரி சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லணும் இது போல அர்த்தங்களை மறந்துடாதீங்கன்னு. ஆமா அக்கா, தீபாவளியில ஸ்வீட் ஷேர் பண்ற மாதிரி நல்ல மனசும் ஷேர் பண்ணணும் இல்ல? ஆமா டைனி, தீபாவளி ஒளி நம்ம வீட்டு விளக்கு மட்டும் இல்லை, அது நம்ம மனசு, நம்ம அன்பு, நம்ம கைண்ட்னஸ்ல இருக்கு. அக்கா, எனக்கு ஞாபகம் இருக்கு, நம்ம ஸ்ட்ரீட்ல அந்த குட்டி பாய்க்கு அம்மா சோமாஸ் கொடுத்தப்போ அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த ஸ்மைல் தான் ரியல் தீபாவளி. அதுதான்டா டைனி, சமையலை ஷேர் பண்றது தான் ரியல் ஹாப்பினஸே. அக்கா, ஸ்வீட் ஷேர் பண்ற மாதிரி நம்ம ஸ்மைலையும் ஷேர் பண்ணணும் போல இருக்கே. ஆமா டைனி, நம்ம மினிபீஸ் கிச்சனோட மோட்டோவே அதுதான். சின்ன சின்ன குக்கிங்ல பெரிய மகிழ்ச்சி, அதே மாதிரி சின்ன சின்ன கைண்ட்னஸ்ல பெரிய சேஞ்சும் வரும். அக்கா, இந்த தீபாவளிக்காக நம்ம ஃப்ரெண்ட்ஸை நினைச்சு பலகாரம் பண்ணணும் இல்ல? கண்டிப்பா டைனி, ஒரு லட்டு செய்யறப்போ இது என் நண்பனுக்காக செய்யறேன்னு நினைச்சு செஞ்சா அதுதான் ரொம்ப சந்தோஷமான விஷயம். அப்போ அந்த பலகாரம் டேஸ்ட் டபுளா ஆகிடும். அக்கா, பீஸ் கூட ஸ்வீட் ஷேர் பண்றாங்கல்ல, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஷேரிங் எக்ஸ்பர்ட்ஸ். கண்டிப்பா டைனி, நம்மளோட மோட்டோவே நல்லதை சேமிச்சு அன்பை பரப்புறது தான். மைனி, தீபாவளிக்கு எல்லாரும் அன்பா ஒளியா இருக்கணும், அதுதான் ரியல் ஃபெஸ்டிவல் இல்லையா? சரியா சொன்ன டைனி, வீட்டில் விளக்கு வச்சா மட்டும் போதாது, மனசுல ஒளி இருக்கணும், அன்பு இருக்கணும், நல்ல சொல், நல்ல நடத்தை இருக்கணும். நல்லா சொன்ன அக்கா. நம்ம தீபாவளி ஒளி அன்போட பரவட்டும், நம்ம பலகாரம் சுகமா கரையட்டும். அன்பு, ஒளி, சுவை, இதுதான் நம்ம ஃபெஸ்டிவல் ஃபார்முலா டைனி. அக்கா, நம்ம எபிசோட் ரொம்ப கியூட்டா இருந்துச்சுல்ல? அந்த பலகாரம் ஸ்மெல் இன்னும் அனிப்போம்லயே இருக்கு. ஆமா டைனி, நீங்க இதெல்லாம் சொல்லும்போது எனக்கே பசிக்குதே. அக்கா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதே மாதிரி ஃபீல் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரிடா டைனி, நம்ம மினிபீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ நம்ம டைனி அண்ட் மைனி ஸ்டோரியும் மினியேச்சர் சமையலும் மிஸ் ஆகாது. ஆமா மைனி, பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ புது வீடியோ வந்ததும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதோட ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம ஸ்டோரியும் பலகாரத்தையும் ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலி கூடயும் ஹாப்பியா இருங்க. அப்போ அடுத்த எபிசோட்ல இன்னும் இனிமையான தீபாவளி ஸ்டோரிக்கும் சுவையான மினியேச்சர் சமையலுக்கும் சந்திக்கலாமே அக்கா. ஆமா டைனி, அடுத்த எபிசோட்ல அன்போடும் பாசத்தோடும் சந்திப்போம். Be happy, be festive, be sweet. Bye friends. Hi friends. Welcome to Minibees Kitchen தீபாவளி சீரீஸ். மைனி அக்காவை எங்கெல்லாம் தேடிட்டு இருக்கேன்னு தெரியுமா? எல்லா திசையிலும் தீபம் தான், எங்க பார்த்தாலும் ஒரே லைட்ஸா இருக்கு. டைனி, நீ இதுக்கே எக்ஸைட் ஆயிட்டா எப்படி? நம்ம அனிகோம்ல கூட தீபாவளி லைட்டிங் போட போறோம். அததான் ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்ஸ்னு சொல்லுவாங்க. ஆமா அக்கா, ஆனா ஒரு டவுட், நம்ம அப்பா அம்மா டைம்ல தீபாவளி எப்படி இருந்திருக்கும்? அப்ப சோஷியல் மீடியா இல்ல, ரீல்ஸ் இல்ல, மீம்ஸ் இல்ல,
ஆனா மகிழ்ச்சி இருந்துச்சாக்கா? என்னடா டைனி இப்படி கேட்டுட்ட? அந்த காலத்து தீபாவளி தான் ரியல் ஸ்பார்க்கிலே. அப்போ வீட்டில் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் செய்வாங்க. அடுப்பில் இருக்க சாம்பல் புகையும் அந்த ஸ்நாக்ஸோட வாசனையும் சத்தமும் சிரிப்பும் எல்லாமே ஒரு அழகு தான். இப்போ தான் எல்லாமே ஆன்லைன் ஸ்வீட் பேக்ஸ் ஆயிடுச்சு. அக்கா சரியா சொல்ற. அப்படி பார்த்தா முறுக்கு, சீடை, அதிரசம் எல்லாம் வீட்டிலேயே பண்ணுவாங்க. இப்போ ஒரு பாக்கெட் வாங்கி போட்டோ போட்டு ஹோம்மேட்னு எழுதிடுறாங்க. ஆமாண்டா டைனி, ஹோம்மேடாக இருந்த ஃபீலிங்கே வேறு. ஹோம்மேடாக ஸ்வீட் ஃப்ரை பண்ணுற வாடை தான் என்டையர் ஸ்வீட் ஃபுல்லாக ஃபில் ஆகும். அந்த ஸ்மெல் தான் ஆக்சுவல் தீபாவளி கவுண்ட் டவுனாகவே இருக்கும். அக்கா அந்த நேரத்துலலாம் ட்ரெஸ் வாங்குற ஃபீலிங்கும் இருந்திருக்கும். அப்பெல்லாம் நியூ ட்ரெஸ் தான், ஆனா ஃபுல் எக்ஸைட்மெண்டடா இருக்கும். இப்பெல்லாம் டெய்லி ஆன்லைன் சேல் இருக்குக்கா. ஆமாம் டைனி, அந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் ஃபெஸ்டிவல் மூட். அப்போது கிட்ஸ் எல்லாம் நியூ ட்ரெஸ் போட்டுக்கிட்டு நெய்பர்ஸ்க்கு போய் ஹாப்பி தீபாவளின்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் ஃபோன்லேயே ஸ்டிக்கர் அனுப்பிடுறாங்க. அந்த டைம்ல ஸ்வீட் ஷேர் பண்றது போல ஃபீலிங் வராது அக்கா. இப்ப டோன்ட் ஓபன் த பாக்ஸ் பிஃபோர் போஸ்டிங் பீரியட் ஆயிடுச்சு. சரியா சொன்னடா டைனி. அப்போ எல்லாம் ஸ்வீட்ஸை பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாமே ஹோம் மேட் அண்ட் மேட் வித் லவ்வாக இருக்கும். இப்போ எல்லாமே மேட் வித் ப்ரிசர்வேட்டிவ்ஸாக மாறிடுச்சு. அக்கா தீபாவளி மார்னிங் ஆயில் பாத் எடுக்கிறத பற்றி சொன்னோம் இல்ல? ஆயில் பாத் எடுக்கிறது கிளென்சிங்காகன்னு சொன்னோமே. ஆமாண்டா, அந்த ஆயில் பாத் ஒரு ரிச்சுவல் மாதிரி தான். அதுக்கப்புறம் எல்டர்ஸ் கிட்ட போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கணும். அப்போது ஸ்வீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ஃபுல் டே ஹவுஸ் ஃபுல்லாக ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். அக்கா அப்போ கிராக்கர்ஸ் எங்கிருந்து வந்துச்சு? சிவகாசி பற்றி ஆல்ரெடி பேசியிருந்தோம். அப்போ அந்த டைம்லயும் பிஜிலி கிராக்கர் தான் பாப்புலராக இருந்ததா? ஆமாம் டைனி, அந்த காலத்துலேயும் பிஜிலி, ஆட்டம் பாம், புஸ்வானோ, கம்பி மத்தாப்பு இதெல்லாம் தான் ஹீரோஸ். ஒரு 100 வாலா வச்சா போதும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அக்கா அந்த 100 வாலா சத்தம் இப்பயே மைண்ட்ல எக்கோவா கேக்குது. அப்ப எல்லாரும் டுகெதரா பஸ் பண்ணுவாங்கல்ல? ஆமாம் டைனி, அதுதான் தீபாவளியின் ரியல் ஜாயாக இருந்தது. எந்த வீட்டில் எந்த பட்டாசு வெடித்தாலும் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கை தட்டி சந்தோஷப்படுவாங்க. இப்போ எல்லாமே நாய்ஸ் பொல்யூஷன் கம்ப்ளைண்ட்டாக இருக்குது. ஆமாக்கா, ஆனா அந்த டைம்ல யுனைட்டி இருந்தது. எல்லா நெய்பர்ஸும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணாங்க. இப்போ கேட் க்ளோஸ், சவுண்ட் க்ளோஸ், லைட் கூட க்ளோஸ்க்கா. டைனி, அதனால தான் சொல்கிறேன், தீபாவளி இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லைட், இட்ஸ் அபவுட் கனெக்ஷன்ஸ் அண்ட் எமோஷன்ஸ். அக்கா தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ்ல உன்னோட ஃபேவரட் எதுக்கா? எனக்கு சோமாஸ், அதிரசம், முறுக்கு எல்லாமே. ஆனால் அதில் ஃபேவரட் கை முறுக்கு தான். அதை பார்த்தா அம்மாவோட பேஷன்ஸ் நமக்கு எப்படின்னு தெரியும். மைனி, ஒவ்வொரு ஸ்வீட்டும் ஒரு எமோஷன் போலதான். அதுக்கு பின்னாடி டெடிகேஷன் இருக்கு. சரியா சொன்ன டைனி. அப்போல்லாம் கிட்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுவாங்க, டோர் ரோல் பண்ணுறதில்ல, பிளேட் செட் பண்ணுறதில்ல. இப்போ எல்லாரும் மொபைல்லையே பிஸியாக இருக்காங்க. அக்கா அந்த டைம்ல இருந்த தீபாவளியில ஈவினிங் டைம் எப்படி இருக்கும்? அப்போ எல்லாம் ஈவினிங் டைமில் தீபம் ஏற்றி வச்சாதான் ஃபெஸ்டிவல். ஒரு வீடு ஒரு தீபம் வச்சா போதும், அந்த லைட் கனெக்ஷன் ஃபுல் ஸ்ட்ரீட்டுக்கும் போயிடும். இப்போ எல்லாம் எல்இடி லைட்ஸோடவே முடிஞ்சிடுது. பட் அதில் சோல் லைட் இல்லை. உண்மைதான் அக்கா, அந்த சின்ன லைட்லயும் பெரிய சந்தோஷம் இருந்துச்சுல்ல? டைனி, இப்போ தீபாவளி மாடர்ன் ஆகிடுச்சு. ஆனால் அந்த சிம்பிளிசிட்டி தான் ரியல் பியூட்டியாக இருக்கும். கேஜெட்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் இருக்கட்டும், ஆனால் டூகெதர்னஸை மறக்கக்கூடாது. அக்கா இதுல இருந்து நம்ம கத்துக்கிறது என்ன அக்கா? Happiness is not about money or lights. It's about love, laughter and little memories. அதுதான் நம்ம தீபாவளி. அக்கா நம்ம டைனி மைனி வேர்ல்ட்ல லைட் போடலாமா? லெட்ஸ் க்ளோ இட் அப் வித் கைண்ட்னஸ். Of course டா, ஒவ்வொரு அணிக்கோம்லையும் ஒரு தீபம் ஆஃப் லவ் வைக்கணும். அக்கா கண்டிப்பா எல்லாருக்கும் ஓல்டு தீபாவளி மெமரிஸ் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எத்தனை ஃபன்னி மொமெண்ட்ஸ்,
எத்தனை ஃபேமிலி ஸ்டோரிஸ் இருக்கும்ல. ஆமாம் டைனி, அந்த மெமரிஸ் தான் நம்ம ஃப்யூச்சருக்கு லைட். எவ்ரி லாஃப், எவ்ரி ஸ்வீட், எவ்ரி ஸ்பார்க் கீப்ஸ் தீபாவளி அலைவ். அப்படின்னா நம்ம சொல்லலாமா, தீபாவளி இஸ் நாட் எ டே, இட்ஸ் an emotion. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரிமெம்பர், எவ்ரி லேம்ப் யூ லைட், டூ இட் வித் லவ். அதுதான் தீபாவளியின் ரியல் க்ளோ. மினிபீஸ் கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களோட ஃபேவரட் மெமரியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தீபாவளியில உங்க வீட்டையும் உங்க மனசையும் வெளிச்சமா மாற்றுங்க. பாசத்தோட பகிருங்க, அன்போட சிரிங்க. Be happy, be festive.